என் பேர் செல்வகுமார். என் ஏஜ் ஒரு 44 ஆகுது. லாஸ்ட் மந்த் நான் வந்து பார்த்தீங்கன்னா, பைக் ஆக்சிடென்ட்ல விழுந்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த கையே வந்து தூக்கவே முடியல. அ ஹோப் ஹாஸ்பிட்டல்ல மிஸ்டர் ஜபராஜ் அவர வந்து கன்சல்ட் பண்ணேன். அவரு செக் பண்ணிட்டு, "உங்களுக்கு லெக் வந்து டியர் இருக்கு. ஸோ அதனால கீ ஹோல் ஆப்பரேஷன் பண்ணலாம்." அப்படின்னு எனக்கு சஜெஸ்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பயந்தேன். இப்போ அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். அதுதான் நான் பண்ணேன்ட்டு மிஸ்டர் ஜபராஜ் இந்த ஆப்ரேஷன் பண்ணாரு இந்த ஆப்ரேஷன்ல. ஒரு பண்ண அடுத்த நாளே நான் என்ன பார்த்தீங்கன்னா, கைய வந்து நல்லா அசைக்க முடிஞ்சுது. ஒரு 10 டேஸ் டேப்லெட் கன்டினியூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் கை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. நல்லா கிளியரா தெரிஞ்சுது. ஆனா ஆப்ரேஷன் பண்ண இடத்துல கொஞ்சம் எனக்கு வலி இருந்தது. அந்த ஜவ்வு பக்கத்துல கொஞ்சம் வலி இருந்தது. அப்ப அவர் வந்து பிஆர்பி ஒரு இன்ஜெக்ஷன் என்னோட பிளட்ட பியூரிஃபை பண்ணி அங்க இன்ஜெக்ட் பண்ணாரு. இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. என்னால கை நல்லா ரைஸ் பண்ண முடிஞ்சது. இதுக்கு பேரா நான் பிசியோதெரபியும் குடுத்தேன். அவங்க ஹாஸ்பிட்டல் மகாலட்சுமி இருந்தாங்க. அவங்க எனக்கு பிசியோதெரபியும் குடுத்துருந்தாங்க. 2ம் என்ன சேர்த்து நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கைய வந்து எனக்கு மூவே பண்ண முடியாது. நல்லா ரைஸ் பண்ணிட்டு என்னால என்னோட வேலைய நான் கரெக்ட்டா பண்றபடி இது அந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆயிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் ஜெபராஜ் அண்ட் ஹோப் ஹாஸ்பிட்டல் தான் அவங்க நன்றி. தேங்க் யூ.